ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் ஸ்டோரிஸ் போடுவாங்க வகை வகையாக விதவிதமாக. ஸோ நம்ம அந்த மாதிரி சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரியுமே எப்படி போடுறது அப்படின்னு தெரியாமல் இருக்கும். ஸோ உங்களுக்காகவே இந்த ட்ரிக் கொண்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு யுவர் ஸ்டோரியை கிளிக் பண்ணுங்கள். அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு இமேஜ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் உதாரணத்துக்கு ஏதாச்சும் ஒரு இமேஜ் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கு பார்த்தா அந்த கலர் ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பிளாக் கலரை செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ அந்த இமேஜ் மேலே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக பிளாக் ஆயிரும். இப்போ டிக் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஐகான் இருக்கும். அதில் சர்ச்சில் போய்ட்டு டைமண்டுன்னு டைப் பண்ணுங்கள். இப்போ நான் டைப் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ டைமண்ட் டைப் பண்ண அதாவது 8D டைமண்ட் வரும். ஃபஸ்ட்டே இருக்குது பார்த்தீங்களா, இதான். ஸோ இதை வந்து ஃபுல்லாக அப்படி செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணிட்டு இப்போ இதை நம்ம டவுன்லோட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம அந்த செஞ்ச வீடியோ வந்து கேலரிலேருந்து பிக் பண்ணிக்கோங்க. பிக் பண்ண இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அதே கலர் ஐக்கானை கிளிக் பண்ணி பிளாக்கை கிளிக் பண்ணி இந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபுல்லாக வந்து பிளாக் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது எரேசர் டூல் இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். லாஸ்ட்லேருந்து ரெண்டாவது இருக்குது பார்த்தீங்கன்னா, அதான் எரேசர் டூல். இதை வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் என்ன எழுதணுமோ அதில் நீங்கள் எழுதலாம். இப்போ நான் எழுதுறேன் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோரி வைக்கும் போது கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்டு எப்படி வச்சுன்னு கேட்பாங்க. கண்டிப்பாக இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற செகண்ட் ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் இதைத்தான் பல வருஷமாக எல்லோரும் தேடிக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ப்ரைவேட் அக்கௌண்ட் உள்ள ஃபோட்டோ வந்து எப்படி வந்து நம்ம பார்க்குறது அப்படின்னு நிறையா பேர் தேடிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இதை எப்படி பார்க்குறது அப்படின்னா ஒன்றுமே இல்லை, சிம்பிள். உங்களோட மொபைல்லே இது ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதை என்ன பண்ணால் செட்டிங் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அக்சசிபிலிட்டின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அது விஷன் ஒன்று இருக்கும். வேறு மொபைல்ஸில் உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். நான் சாம்சங் யூஸ் பண்ணுறேன். அபிலிட்டியில் தான் அது இருக்கும். இப்போ மேனிஃபிகேஷன் கெஸ்டர்னு ஒன்று இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி இது எனேபிள் பண்ணிங்க. இது எனேபிள் பண்ணுற மூலிமா உங்களால் பார்க்க முடியும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ ஒரு ஐடியா எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ தூரம் ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். நார்மலாக அந்த மாதிரி ஜூம் பண்ணவே முடியாது. இது மூலயமா பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரோட அக்கௌண்ட்டை வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அவன் அக்கௌண்ட்டை ஈஸியாக பார்த்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம பார்க்க போகிற தேர்டு ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் ப்ரைவேட் அக்கௌண்ட் உள்ள ஃபோட்டோ வந்து வியூ பண்ணுறது பார்த்தாச்சு. இதை வந்து எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணி கேலரிக்கு சேவ் பண்ணுறது அப்படின்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் வந்து ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி பண்ணோம். அந்த வீடியோ பார்க்கலாம், மேலே கார்டு தரேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து எந்த ஒரு ஆப்புமே இல்லாமல் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். நீங்கள் யாரோட அக்கௌண்ட் வந்து நீங்கள் அந்த ஃபோட்டோ வந்து டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அக்கௌண்ட் வைக்கோங்க. போயிட்டு மேலே ஒரு 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி காப்பி ப்ரொஃபைல் URL இருக்கும். இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கூகுள் குரோமில் பேஸ்ட் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இன்ஸ்டா அப்படின்னு இருக்கும். அந்த ஐக்கு முன்னாடி ஒரு 0 மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இப்போ சர்ச் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து வந்துருச்சு. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசல்யூஷன் காமிச்சிருக்கோம். HD ப்ரொஃபைலாக இல்லை ஃபுல் HDயில் நீங்கள் டவுன்லோட் பண்ணணுமான்னு. நீங்கள் யார் ஃபோட்டோ வந்து டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்களோ அவன் ஃபோட்டோ வந்து வந்துருச்சு. ரொம்ப சிம்பிளாக இன்ஸ்டாகிராமில் உள்ள ப்ரைவேட் அக்கௌண்ட் ஃபோட்டோ வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ட்ரிக் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பார்க்க போகிற ஃபோர்த் ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் உள்ளே ஓப்பன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா டக்குன்னு சரச்சர்னு உங்களுக்கு வந்து நெட்டு காலி ஆயிரும். அதுக்கு ஒரு செட்டிங் வந்து இருக்குது. அந்த செட்டிங் பண்ணுற மூலயமா இன்ஸ்டாகிராம்லேயே வந்து உங்கள் டேட்டா வந்து சேவ் பண்ணிக்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணிக்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு இந்த சைடில் 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா செட்டிங் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கிளிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மொபைல் டேட்டா யூஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே டேட்டா சேவன் இருக்கும். இது வந்து ஆஃபில் இருக்கும், நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹை ரெசல்யூஷன் மீடியான்னு இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நெவர் கொடுத்துட்டிங்கன்னா எந்த ஒரு HDயான வீடியோவும் வந்து உங்களால் பார்க்க முடியாது. பட் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து உங்கள் டேட்டா வந்து சேவ் பண்ண முடியும். நல்ல ஒரு ட்ரிக்கு, கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ வீடியோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு நிறைய அப்ளிகேஷன் இருக்குது ப்ளே ஸ்டோரில். பட் எந்த ஒரு அப்ளிகேஷனும் இல்லாமல் எப்படி சிம்பிளாக டவுன்லோட் பண்ணுறது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் எந்த ஃபோட்டோ ஆர் வீடியோ டவுன்லோட் பண்ணுமோ அந்த ஃபோட்டோ போயிட்டு மேலே ஒரு 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி காப்பி லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களோட குரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணுங்கள்.
ஸோ இந்த வெப்சைட்டோட நேம் பார்த்தீங்கன்னா instadownloader.co. இந்த வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துக்கங்க. இதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த லிங்க்கு நம்ம எந்த வீடியோ ஆர் ஃபோட்டோ வந்து லிங்க் எடுத்தோமோ அதை இதில் வந்து பேஸ்ட் பண்ணோம். கீழே வந்து டவுன்லோட் இருக்கும். இப்போ நான் டவுன்லோட் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே எந்த இமேஜ் பார்த்தோமோ அந்த இமேஜ் வந்துருச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கீழே டவுன்லோட் ஃபைல் கொடுத்து டேரெக்டாக உங்கள் கேலரியில் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஒரு ட்ரிக்கு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோ அந்த வீடியோ பிடிச்சா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்க. நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் ஃபாலோ பண்ணிங்க. மிக விரைவில் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். டாடா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.